அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரக சம்பா மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65. ஐ ஜாலி. சிக்கன் 65க்கு நாம இப்ப எல்லாம் மசாலா தடவிக்கலாம். இப்ப 65 பவுடர் போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கலாம். கார மிளகாய் தூள். அப்புறம் இப்ப நாம வந்துட்டு சிக்கன் 65 பவுடர் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், கார மிளகாய் தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இப்ப இதுல வந்துட்டு கொஞ்சமா முட்டையோட வெள்ளைக்கரு ஊத்திக்கலாம். போதும் இது முட்டையோட வெள்ளைக்கரு போட்டாச்சு. ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்துட்டு இதை எல்லாம் ஊற போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதனால பாதி எண்ணெய் ஊத்தாச்சு. இப்ப பாதி நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 4 கிராம்பு, அன்னாச்சி பூ, 1 பட்டை, ஏலக்காய் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வெங்காயம் குயிக்கா வதங்கறதுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்ப வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் கார மிளகாய் தூள் போட்டுக்கணும். பிரியாணிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன பிறகு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது நான் வீட்டுல அரைச்ச கரம் மசாலா தான், கொஞ்சமா போட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லா நல்லா வதங்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். போதும். இப்ப நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு 4 டம்ளர் சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன்.
மட்டன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு 4 விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். மட்டன் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வந்துட்டு இந்த மட்டனும் மசாலாவும் நல்லா ஓகே. இப்ப நாங்க தண்ணி வந்துட்டு அளந்து ஊத்திட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்துருக்கிறேன். 4 கிளாஸ் வந்துட்டு எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு. இப்ப அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் வேகமா வச்சுக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம். இப்ப ஃபுல்லா நம்மளுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகுதான் நம்ம அரிசி போடணும். இன்னைக்கு என் செல்ல பையன் வந்துட்டான். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப நாம வந்துட்டு ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்குது. இப்ப நம்ம வந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். இப்ப 65க்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப சிக்கன் போடலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பிரியாணி வந்துட்டு விசில் அடங்கிடுச்சு. இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு லைட்டா லெமன் சேர்ந்து விடுறேன். கொஞ்சோண்டு நெய் கொஞ்சோண்டு நெய் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சிக்கன் 65 ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நமக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 65 வச்சுக்கலாம். அங்க சாப்பிடலாம். பாப்பாவுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட், சூப்பர்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனியதாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம்.